அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டீன் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தரப்பிலிருந்து ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே நடந்தது. அதாவது ஜென்ரல் டியூட்டி துணை ராணுவ படைக்கான ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே நடைபெற்றது. ஸோ ரிட்டன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸோ ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ அந்தந்த கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எப்போ எக்ஸாம் டேட்ன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோன்ற அனைத்து தகவலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போகிறீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப் இதுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க பாருங்கள். ஃபீமேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூவருக்கு வந்து ஸோ எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோன்றதை விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஓவர் கட் ஆஃப், ஓகேங்களா? எஸ்எஸ்எஃப் மட்டும். ஸோ ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் கூட நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? அதே போல் வந்து ஆல் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் அந்தந்த கம்யூனிட்டியில் எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரிங்க. இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 16,275 பேர், எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 39,818, எஸ்டியில் வந்து 25,568, ஓபிசியில் வந்து 57,778, யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,08,049 வேக்கண்ட் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதாவது இத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே ஃபிசிக்கல் போகிறதுக்கு தகுதி இருக்குது, அதாவது குவாலிஃபைடு, ஓகேங்களா? ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் விட்டுருக்காங்க பாருங்கள். இடபிள்யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26.77 இந்த கட் ஆஃப் வந்து விட்டுருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 23.5. ஸோ அதே போல் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28, யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை உமனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, ஸோ அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோன்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏல எவ்வளோ மார்க்கு, பார்ட் பியில் வந்து எவ்வளோ மார்க்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் அந்த டேட் ஆஃப் பர்த் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு இடபிள்யூஎஸில் வந்து 25 மார்க்கும், அதாவது கட் ஆஃப் ரிட்டன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமோட கட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 25.9. ஸோ அதே போல் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.4. இஎஸ்எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 29.7 விட்டுருக்காங்க. அன்ரிசர்வ் யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும் வந்து கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பிசிக்கலுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், அதே போல் பிஎம்ஐ, ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு செஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா, இல்லை வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட் இருக்கான்றதையும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது இருந்தால் தான் வந்து அந்த ஃபிசிக்கலே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோட லிங்க் கொடுக்குறோம். ஸோ கம்பல்சரி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கான அனைத்து அப்டேட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதாவது ரிட்டன் எக்ஸாமில் எலிஜிபிளான அனைத்து கேண்டிடேட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் மாதிரி கயிறு ஏறுறது, அதே போல் லாங் ஜம்ப் நீளம் தாண்டுதல், அதே போல் ரன்னிங் வந்து 400, 100, 1500 இந்த மாதிரி இருக்காது. ஒரே ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களை ஓடி முடிக்க சொல்லுவாங்க. இது மட்டும்தான் அந்த எஸ்எஸ்ஜிடிக்கான ஒரு ஃபிசிக்கல், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடியாகாமல் இருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு சில 2 முதல் 3 மாதங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணி ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ செலக்டான கேண்டிடேட்ஸ் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.